ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. யோவான் 6:68. இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்த நாம இங்கேயே தங்கிட போறது கிடையாது. ஏதோ உலகத்துக்கு நம்ம விருந்தாளிகள் மாதிரி வந்திருக்கிறோம். அப்போ வந்தவங்க நம்ம இங்கே தங்காமல் நம்ம போக போறோம். அப்ப எங்க போக போறோம் அப்படின்றது நமக்கு சரியாக தெரியாது இல்லையா? நரகம் ஒண்ணு சொல்றாங்க, பரலோகம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப எங்க போக போறோம்? சொர்க்கம்ன்றது இருக்கு. அப்ப எங்க போக போறோம்? ஒரு கேள்விக்குறி நமக்கு இருக்கு. அப்போ அல்லது நம்ம போய் செட்டில் ஆக போற இடம் எப்படி இருக்கும்? அதுவும் நம்மளுடைய கற்பனைகள் தான் எல்லாமே. எதுவுமே சரியாக இல்லாத ஒரு சூழல், குழப்பமான ஒரு சூழல். அப்போ இந்த உலகம் என்பது நமக்கு நிலையானதல்ல. இங்க இருந்து நாம் எடுபட்டு போக போறோம். செல்லுகிற இடம் எங்கே? ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. அப்ப இந்த கேள்வி தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அறிவியல் விஞ்ஞானி டார்வின் இடத்துல கேட்டாங்களாம் ஒரு முறை. ஏன்னா அவர் தான் மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் அப்படின்றத மக்களுக்கு சொல்லி திசை திருப்பியவர் அவர் தான். அதெல்லாம் டார்வின் கேட்டா அவர் டார்வின் என்ன பண்றாரு, சொர்க்கம் அப்படின்ற ஒண்ணு, நரகம் ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் கருத்தை சொல்றாரு. அப்போ அதை சொல்லி முடிச்சவர் என்ன பண்றாருன்னா, கடவுள் மேல அவருக்கு அந்த அளவுக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. இப்படி காலம் உருண்டு போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அவருக்கு ரொம்ப நோய்வாய்ப்படுகிறார், பயங்கரமா சிக்காயிட்டார். சிக்கான உடனே அவருக்கு அப்பதான் மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஒரு பயம் வந்துச்சு. நாம ஒரு வேளை செத்து போயிட்டா, மறிச்சு போனா எங்க போறோம் அப்படின்னு ஒரு பயம் அவருக்குள்ள வந்துச்சு. உடனே அவருக்கு இதுக்கான தேடலை தேடுறாரு. எங்க அதுக்கான விடை கிடைக்கும்ன்றதுக்காகத்தான் திருமறை எடுத்து அவர் செய்யறாரு, அதை அலசி பார்க்கிறார். அப்ப அந்த நேரத்துல அவருக்கு உதவியா இருந்தவங்க லேடி ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த அம்மா எவ்வளவு சொல்றாங்க, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அதுதான் உன்னக போறதுக்கு வழின்னு சொல்றாங்க. அவர் அதெல்லாம் நம்பல. ஆனால் லேடி ஹோப்புடைய அந்த சொன்ன நம்பிக்கை தருகிற வார்த்தைகள் இவருக்கு செவியில விழுந்து அது மனசுல நின்றுச்சு. அதுக்கான தேடலை திருமறையில தேடிக்கொண்டே இருந்தார். பாருங்க, அதாவது கடவுளே இல்லை, மனுஷன் குரங்கில் இருந்தா வந்தா, கடவுள் மனிதனை படைக்கல, இப்படி எல்லாம் சொல்லி திசை திருப்பின டார்வின் ஒரு கட்டத்துல தான் மதிக்கிற தருவாயில வரும்போது ஆண்டவரை பற்றி கொள்வதற்கான தேடலிலே ஈடுபட்டார். விண்ணக வாழ்வு செல்வதற்கான வழிகளை அவர் தன்னை தேடிக்கொண்டார். பேதுரு கூட ஒரு முறை ஆண்டவர் இடத்துல சொன்னாங்க, எங்க போவோம், எங்க போறது, எங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாது. ஏன்னா வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கு, நீர் தானே எங்களை வாழ்வு அளிக்கிறவர், உங்களுடைய வார்த்தை வாழ்வு தரக்கூடியது, ஜீவன் உள்ளது, அது எங்களை உயிர்ப்பிக்க வல்லது. அப்போ உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு எங்கேயும் போக முடியாது, உண்மையே நாங்கள் பின்பற்றுவோம், உண்மையே நாங்கள் பற்றி கொள்வோம், உண்மை நாங்கள் பிடிச்சு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையாக சொல்றார். அப்படி என்றால் நாமும் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாளை நாளும் உண்மையை பற்றி கொண்டு உண்மை பின்பற்றி வாழ கிருபை தாரும். இப்ப ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.